சபைக்கு போகிற மனிதர்களுக்கு அவங்க மனசுல ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்பெஷல். அது 100% உண்மை. ஆனா நான் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எனக்கு ஸ்பெஷலா நடக்கும். மற்றவங்களுக்கு என்ன நடக்கிறதோ அது எனக்கு நடக்காது, அல்லது மற்றவர்களுக்கு என்ன நடக்கலையோ அது எனக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா அது தப்பு. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமா. உதாரணமா கொரோனா எடுத்துக்குவோம். கொரோனா எனக்கும் வந்துச்சு, 3 தடவை வந்துச்சு. 2 அலையிலையும் சேர்த்து 3 தடவை வந்துச்சு. கவனிங்க, அப்ப உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஒரே மாதிரி சம்பவிக்கும். இப்ப அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் என்னன்னு சொல்ல வரேன், யாரையும் தப்பு சொல்றதுக்காக சொல்ல வரல. சில ஊழியர்களே ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, வசனத்துல எடுத்து, இந்த பக்கத்துல இருக்கவனுக்கு வரும், இந்த பக்கத்துல இருக்கவனுக்கு உனக்கு என்ன பண்ணாது. இப்போ சில விசேஷமான காரியங்கள் தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஜனங்கள் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் இங்கே கூட இப்படி இருக்கலாம், நானே கூட அப்படி இருந்திருக்கலாம், வாழ்வின் யதார்த்தங்களை புரிஞ்சுக்காததுனால வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்க இவர்கள் என்னவா இல்லை, ஆயத்தமா இல்லை. ஏன்னா கொரோனா வராது, அதனால நான் மாஸ்க் போடாம என்ன பண்ணுவேன், ரைட். இதை வேதம் இதற்கு ஆதரவளிக்கிறதா, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு ஆதரவளிக்கிறதுனா இல்லை, ரைட். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் எனக்கு அப்படி ஆகாது பிரதர், மற்றவங்க நடக்கிற மாதிரி எனக்கு ஆகாது, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நிறைய பேர் பிரச்சனைக்குள்ள ஆகிடுச்சு. லெட் மீ எக்ஸ்பிளைன், உங்களுக்கும் புரியும். நீங்கள் வளரும் பொழுதே கரெக்டாக ஆகும். நம்ம விசேஷமானவர்களா? ஆம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் விசேஷமானவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர் யாரு? விசேஷமானவர். ஆனால் வேதம் ஒருபோதும் ஆண்டவரும் வாக்கு தரல, உனக்கு நடக்கிறது எல்லாம் விசேஷமா என்ன பண்ணும், நடக்கும்னு சொல்லல. எல்லாத்துக்கும் என்ன நடக்குதோ அது உனக்கும் என்ன பண்ணலாம், நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அப்படி பேசுறது என்னன்னா, எங்களுக்கு ஸ்பெஷலா நடக்கும், எங்களுக்கு அதெல்லாம் நடக்காது. நான் ஒரு புலி கதை படித்தேன். 2 பேர் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. ஒருத்தன் பியோர் சைவம் பிறந்ததுலேருந்து, ஒருத்தன் நான் வெஜிடேரியன். 2மே என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. தூரத்துல புலியை பார்த்துட்டாங்க. புலி இவங்களை பார்க்கறதுக்குள்ள என்ன பண்ணணும், ஓடி. அப்ப அந்த கறி மீன் எல்லாம் போட்டு சாப்பிட்றான் இருக்கான் இல்லையா, அவன் சொன்னானா, புலியை பார்த்துட்டோம், புலியை நம்ம பார்க்கறதுக்குள்ள ஓடிடுவோம் அப்படின்னா. யாரு? நான் வெஜிடேரியன். அதுக்கு பக்கத்துல இருக்கவன் சொன்னானா, நீ வேணா ஓடுப்பா, சின்ன வயசுலேருந்தே நான் யாருதான், சின்ன வயசுலேருந்தே வெஜிடேரியன், எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் என்ன பண்ணல, ஒரு ஒரு கோழியை கொண்டதில்லை, ஒரு ஆட்டை கொண்டதில்லை, அதை சாப்பிட்டதில்லை, நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு நான் வெஜிடேரியன் இருக்கான் இல்லையா, அவன் கேட்டானா, சரிப்பா, இப்போ புலி வந்துச்சுன்னா நீ வெஜிடேரியன் தான் அப்படிங்கிறது புலிக்கு தெரியுமான்னா அப்படின்னா. கேட்டுட்டு நான் ஓட போறேன் அப்படின்னா. ஏன் ஓட போற அப்படின்னா, இல்லை புலி நான் வெஜிடேரியனுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், வந்தா 2 பேரையும் தான் சாப்பிடும். எதை கனெக்ட் பண்றேன்னா, பைபிள் கிளீனா இருக்கு, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமா சம்பவிக்கும். கொரோனா வரப்போகுதுன்னா உடனடியாக என்னுடைய மனநிலையில் என்ன வரணும் அப்படின்னா, எனக்கு வராது பிரதர், யாருக்கு வந்தாலும் எனக்கு வராது. நிறைய பேர் அதனால தான் முதுமையை சந்திக்க ஆயத்தமா இல்லை, சேர்த்து வைக்கிற மனப்பான்மை இல்லை. எனக்கு அப்படி ஆகாது, எனக்கு எல்லாமே ஸ்பெஷலாக என்ன பண்ணும். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இருக்காங்க, நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படியே கடவுளும் ஃபீல் பண்ணணும். உதாரணமா, நான் ஒருத்தர் நான் சங்கரன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னா, கடவுளும் சங்கரன் மேல எப்படி இருக்கணும், கோபமா இருக்கணும். கவனிங்க, பைபிளை வாசிச்சிட்டே வாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய மனசுல இந்த மாதிரி அபிப்பிராயங்கள்லாம் மாறிட்டே வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆன்மீகத்தால் என்ன பண்ணுவோம், பயன்படுவோம். இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமையால் கெட்டு போகிறார்கள். அப்படி சொல்லல, என் ஜனங்கள் அறிவில்லாததால் என்ன பண்றாங்க, அறிவில்லாததால் அழிந்து போறாங்க. இந்த மாதிரியான
ஆன்மீகம் வந்து நடைமுறை அறிவை நமக்கு கொண்டு வரும். நான் ஸ்பெஷல், மாற்றுக்கிறது இடமே இல்லை. ஆனால் எனக்கு ஸ்பெஷலாக நடக்கும்னு நான் என்ன பண்ணக்கூடாது, நடக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், தயாராக இருக்கணும். நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால புளி என்ன பண்ணிடும், விட்டு பேர் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன அறிவு வேணும், புளி என்னது தான் நான் வெஜிடேரியனுங்கிறது அறிவு வேணும். அது எனக்கு கொரோனா வராது அப்படி கிடையாது. வைரஸுக்கு தெரியுமா, நான் பாஸ்டர்னு வைரஸுக்கு தெரியுமா சொல்லுங்க, நான் பாஸ்டர்னு வைரஸ் தெரியுமா, தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும், அது வைரஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாது, மருந்துலன்னு தெரியும். இப்போ நான் எதுக்கு என்ன, வைரஸ் எனக்காக ப்ரிப்பேர் ஆகாது, நான் தான் அதுக்காக என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு முதுமையை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க, முதுமைக்கு ஆயத்தமாகுங்க, வாழ்க்கையை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. இதை சொல்லித்தரதுக்கு தான் ஆன்மீகம், இதை சொல்லித்தரதுக்கு தான் ஆன்மீகம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்புவீங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு குழம்புவீங்க. அந்த குழப்பம் கடவுள் மேலே ஒரு வெக்தியையும் அதிருப்தியையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உண்டு பண்ணுவோம். அவரை குற்றம் சாட்டுவோம், அவர் என்ன பண்ணுவார், நல்லா யோசிக்கணும், நம்ம மூவ் பண்ணணும். சரி, என்னுடைய பிரச்சனை நான் ஒத்துக்கிறேங்க, நான் பாவிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். எந்த அடிப்படையில் ஒத்துக்கிறேன், எதை தின்னா பித்தன் தெரியும் அப்படின்னு நான் இருக்கும் பொழுது நான் இதையும் என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற பரிகாரத்தையும் செஞ்சு பார்க்குறேன். அப்படி கிடையாது. இது எப்படி வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் உள்ளத்தில் ஏற்படுகிற கண்டனம். ரைட், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக எனக்குள்ளே பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாருன்னா அதற்காக நான் வருந்துவேன். அதற்காக என்ன பண்ணுவேன், திருந்துவதற்கு முன்பாக அதை முதல் படி என்னன்னா வருந்துவது. ஆழமான வருத்தம் உண்டாகும். அந்த வருத்தம் நம்முடைய எல்லா ஆளுகளையும் நிறுவும். கடவுளுடைய பாவத்தை எப்படி டீல் பண்ணுவார், அதை குறித்து செதுக்கி போவோம். கவனிங்க, எல்லாம் எடுத்துங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 10வது வசனம். என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. பாவத்திற்கான முதல் ரெஸ்பான்ஸ் கடவுள்கிட்ட இருந்து என்ன வருதுன்னா, பாவ மன்னிப்பு கேட்க தயாராகிற ஒரு மனிதன் அவனுடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அதாவது அவனுடைய பாவத்தை அவன்கிட்டயே நியாயமா டீல் பண்ண மாட்டார். அவன்கிட்ட என்ன பண்ண மாட்டார், நியாயமா டீல் பண்ண மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இருப்பாரா, இருக்கிறாரா, இருக்கிறார் அப்படின்னு என்னென்ன, தினம் அப்படின்னா இருக்கிறார், தினம் அப்படின்னா இருக்கிறார். கீழே விழுந்துச்சோம்னா நம்ம என்ன யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் பாருங்க மாற்றவே முடிய மாட்டேங்குது. பைபிள் படிக்கல போல இருக்கு, நம்ம 2 நாளாக பைபிள் படிக்கல, என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டோம். ஆனால் அப்படி நினைக்கிறது, அப்படி நினைச்சு மறுபடியும் நீங்கள் வேதத்தை வாசித்து போகிறது நல்லது தான். நீங்கள் கடவுளை என்ன பண்ணிட்டீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பைபிள் படிக்காத ஆட்கள்லாம் கீழே விழுகணும் அப்படின்னா சர்ச்சில், நிறைய சர்ச்சில் பாஸ்டர் என்ன பண்ண மாட்டார், பாஸ்டர் கட்டோட தான் வருவார். 100 பேர் கட்டோட தான் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பிரசங்கத்துக்காக தான் என்னது பைபிள், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக கீழே உள்ள அப்படி யோசிக்கிறது நல்லது. நான் என்ன சொல்கிறேன், அப்படிதான் நல்லது நடந்துச்சுன்னா நல்லதுங்கிறேன். நம்ம அதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் நல்லது நடக்குது, எங்கேயா உழுவுறீங்க, ஆஹா இப்படி பண்ணிட்டோமே, அப்படி ஏதோ கொஞ்சம் மனசு இதாக தோணுது, கடவுள்கிட்ட மறுபடியும் போவோம், நல்லது, அது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் ஒரு காரியம் என்ன, உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் நம்முடைய கடவுள் நமக்கு நம்முடைய மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ண மாட்டாரு, செய்ய. அப்படி செஞ்சால் ஒருத்தரும் மிஞ்ச மாட்டோம். பேசுகிற நான் உட்பட ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டோம், மிஞ்ச. இதை 32:2 என்னாது இருக்கிறாரோ சங்கீதம் 32:2 கவனிங்க. நம்முடைய பாவத்தை, அதாவது அங்க என்ன சப்ஜெக்ட் என்னன்னா, யார் தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறாரோ, அதை அறிக்கை செய்கிறாரோ, அவருடைய பாவத்தை கர்த்தர் கவுண்ட் பண்ண மாட்டார், என்ன மாட்டார்.
சரி, அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நான் பாவம் செஞ்சேன், நான் யாரு? பாவம் செஞ்சேன். கடவுள் நீதி உள்ளவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன், என்ன தண்டிக்கணும். எப்படி என்ன தண்டிக்காம போவார் அப்படின்னா அதை நீங்கள் சிந்திக்க போகிறோம். கவனிங்க, ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும், கவனிங்க இந்த வார்த்தை, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போவோம். அவர் மேல் என்ன பண்றாரு? அவர் நான் யாரு? இயேசு கிறிஸ்து மேல விழ பண்ணினா. நம்முடைய அக்கிரமத்தை எடுத்து இப்ப யார் மேல வச்சுட்டாரு? இயேசு கிறிஸ்து மேல வச்சுட்டாரு. ஏன் ஆண்டவர் என் பாவத்தை எண்ண மாட்டாரு? ஏன் என் பாவத்துக்கு தக்கதான் எனக்கு செய்ய மாட்டாரு? கடவுள் நீதி உள்ளவர் தானே, கடவுள் நீதி உள்ளவர் தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துக்கு மேல அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. யாருடைய பாவத்தை? எல்லாருடைய பாவத்தையும் எடுத்து இங்க கொண்டு போய் வச்சாரு இயேசு. அங்க பாவம்னு சொல்லப்பட்டிருக்க தன் தன் வழியில போறது. ஏதோ ஒன்று என்னை அடிமைப்படுத்தி என்னை ஆளும், அப்படிதான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன். ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, எல்லாவற்றையும் காத்துக்கொள். உன் மனைவி என்ன பண்ணு? காத்துக்க. இந்த தோட்டத்தை என்ன பண்ணு? காத்துக்க. உன் பிள்ளைங்களை என்ன பண்ணு? காத்துக்க. அதுதான் பாவத்துக்கு முன்னாடி மனிதன் பெற்ற கட்டளை. எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் காவல் காக்கணும். ரைட்டா? அப்படிதான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். அதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்த்தாரு. பாவம் வந்ததுக்கு அப்புறம் காயின் யாரை கொல்றான்? ஆபேலை கொல்றான். ஆபேல் எங்கப்பான்னு கேட்டதுக்கு காயின் சொன்ன வார்த்தை என்ன? என் சகோதரனுக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? காக்கும்படி தான் உண்டாக்கப்பட்டான் அவன். இப்ப சொல்றான், அவனை காப்பாற்றுறது தான் என் வேலையா? அவங்களுக்கு நான் வாட்ச்மேனா? இந்த கேள்வி உங்கள் வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் நீங்க எப்படி என்ன ஆயிட்டு இருக்கீங்க? மால் ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் சரியாக இயங்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற விதமா என்ன பண்ணல நீங்க எங்களை. நான் யாருக்கும் ரட்சகர் கிடையாது, ஆனால் காவலாளி. நான் யாரும் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. சொந்த பிள்ளைங்களையும் என்னால் ரட்சிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? காவல் பண்ணலாம். எல்லாவற்றையும் காவல் பண்ணும். எல்லாம் புரியுதா? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? சகலவற்றையும் என்ன பண்ணு? பண்படுத்தி காத்துக்கொள். பாவம் வந்ததுக்கு அப்புறம் காயின் என்ன சொல்றான்? என் சகோதரனுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இயக்க நிலையிலே என்ன வந்துருச்சு? பிழை வந்துருச்சு. இங்க பாக்குறோம், பாவம்னா என்ன? சொந்த வழியிலே செல்வது. அது நல்லா கூட இருக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளின் முடிவு என்னது? அப்ப சப்ஜெக்ட் என்ன? நான் சொந்த வழியில நடந்தேன் இல்லையா, அதனுடைய விளைவுகளையும் தண்டனையும் என்ன பண்றாரு கர்த்தர்? யார் மேல தூக்கி வைக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மேல. இதுதான் கடவுள் செய்யறார். தெளிவா புரிஞ்சுக்கணும். பாவத்தை நான் செய்தேன், பரிகாரத்தை யார் செய்யணும்? கர்த்தர் செய்கிறார். மறக்கவே கூடாது. பாவத்தையும் நான் பண்ணிட்டு பரிகாரத்தையும் யார் செய்ய முடியாது? நான் செய்ய முடியாது. அது வந்து பிசாசனுடைய உபதேசம். அப்புறம் நம்மளுக்கு தோணும், அந்த மாதிரி வரும், இருதயத்திலிருந்தே வரும். இப்படி பண்ணிட்டோமா, இது எப்படி சரி கட்டுறது? அவன் பண்ணீங்கன்னா எங்கே தான் போகணும்? ஆண்டவர்கிட்ட தான். தீர்வுக்கு எங்கே தான் போகணும்? அதை எப்படி நல்லிஃபை பண்ணலாம்? எங்கே போகணும்? யார்கிட்ட போகணும்? ஆமாம், வாசிங்க 53:6 வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல என்ன பண்ணோம்? வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியில் என்ன பண்ணோம்? போனோம். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன பண்ணாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். கவனிங்க, ஆண்டவரோடு ஒரு மனிதனை சேர்ப்பதுதான் உபதேசம்.
ஏசாயால வாசம் உங்கள் பாவமே எனக்கும் உங்களுக்கு என்ன உண்டாகுது, பிரிவினையே உண்டாகுது. பரிகாரத்தை தேவன் செய்து விட்டார். பரிகாரத்தை ஊழியக்காரன் செய்ய முடியாது. பரிகாரத்தை தேவன் செய்து விட்டார் அப்படிங்கிற உபதேசத்தை பண்ணும் பொழுதுதான் அங்க என்ன உண்டாகுது, ஒப்புரவாகுதல் உண்டாகுது. ஒப்புரவாகுதல்னா கடவுளும் மனிதனும் இணைகிற அனுபவம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருக்கிறது என்ன, பாவம். அது எப்படி போகும் அப்படிங்கிறது தான் உபதேசிக்கணும். அதே எப்படி போகும், எல்லாருடைய உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணாரு, இயேசுவின் மீது சுமத்தினார். நம்பும் பொழுது எனக்கு என்ன ஆகுது, பாவ மன்னிப்பு. கடவுள் அப்படிதான் என்ன பண்றாரு, டீல் பண்றாரு. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் என்ன ஆகும். கவனிங்க, இந்த வழக்காடுவோம் அப்படிங்கிறது வாதிடுவோம் அப்படிங்கிறதுல கடவுள் அப்படி ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். நம்ம அப்படி புரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் எப்பயுமே நம்மள்கிட்ட மென்மையாக தான் நடந்துக்குவார். பாவம் செய்யும் பொழுதே நம்ம கிட்ட ஹார்ஷா நடந்துக்கலையா கடவுள், பாவ மன்னிப்பை நம்மளுக்கு தரும் பொழுது ரொம்ப ஹார்ஷா ரொம்ப கடுமையாக தந்துருவாரா? இப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, என்னன்னா நீ உன் தரப்புல ஒரு நியாயம் வச்சிருப்பில்ல, அந்த நியாயத்தெல்லாம் என்ன பண்ணு சொல்லு, அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அதற்கு பிரதிவாதம் நான் என்ன பண்றேன். உன் தரப்புல ஒரு நியாயம் வச்சிருப்பில்ல, அந்த நியாயத்தை சொல்லு, உன் பாவத்திற்கு காரணம் அது சொல்லு. ஆண்டவரே பாவ மன்னிப்பு, ஆண்டவரே பாவங்களை மன்னியும் அப்படின்னா உடனே பாவம்லாம் போயிடுமா, எங்கேயும் போய் முழுக வேணாமா, எங்கேயும் போய் நடந்து போக வேணாமா, அப்படி ஈஸியாக போயிடுமா அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சுன்னா நீங்கள் அதை யார்கிட்டயே சொல்லணும். கடவுளே எனக்கு நான் மகா பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அப்படி என் மனசில் தோணுது. ஏசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால கழுவும் அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள பாவம் போயிடுமா அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருந்துச்சுன்னா அதை எங்கேயே போய் சொல்லணும், கடவுள்கிட்டயே. அவர் கரெக்டாக என்ன பண்ணுவார், அதற்கு பிரதிவாதம் என்ன பண்ணுவார், எடுத்துப்பாரு. இது எதுக்கு நடக்குது தெரியுமா, நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு விடாப்பிடியா நீங்க பேசுனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இல்லை உனக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன் செஞ்சு, இல்லை நான் அழிஞ்சுதான் ஆண்டவரே போகணும், என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சு, நான் அவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கிடையாது. உன் பாவம் எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் அதை எப்படி மாற்றுவேன், உறைந்த வெண்மையான இந்த பனிமலை இருக்கு இல்லையா, பாவம் எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் எப்படி மாற்றுவேன், தூய்மையான வெள்ளையா என்ன பண்ணுவேன், அதாவது அதை முற்றிலுமா என்ன பண்ணுவேன். கவனிங்க, முதலாவது நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்தார். ஆகையினாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ வாதாடினா எப்படி என் பாவம் மாறும்னு வாதாடினா, நான் உனக்கு விவரமா சொல்றேன், பாவம் எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவேன், வெள்ளையா நம்மளை தூய்மையாக்குகிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? தேவன் ஒரு பாவத்திற்காக 2 முறை தண்டிக்க மாட்டார். என்னுடைய பாவத்திற்காக யாரை தண்டிச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்துவ தண்டிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவ தண்டிச்சுட்டு அதே என்னுடைய பாவத்திற்காக யாரையும் தண்டிக்க மாட்டாரு, என்னையும் தண்டிக்க மாட்டார். அப்படி அவர் செய்ய மாட்டார். இப்ப கடவுள் நீதி உள்ளவரா, இவ்வளவு ஒரு அயோக்கியமானவர்ல அவர் மன்னிக்கலாமா, மன்னிக்க முடியுமா, அவர் எப்படி அப்புறம் நீதி உள்ளவர் அப்படின்னா, எப்படி நீதி உள்ளவர்னா, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திற்காக என்ன பண்ணிட்டாரு, தண்டிச்சிட்டார். என்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் யார் மேல எடுத்து வச்சிட்டாரு, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல என்ன பண்ணிட்டாரு, எடுத்து வச்சிட்டார். அவரை பலியாக்கினார், அவரை ரத்தம் சிந்த வச்சார், அவரை காயப்பட வைத்தார். இப்ப அதே பாவத்திற்காக யாரை தண்டிக்க மாட்டாரு, என்னை தண்டிக்க. அப்ப தேவன் ஒரே பாவத்திற்காக 2 முறை என்ன பண்ண மாட்டார், தண்டிக்க மாட்டார். அப்ப உறுதியாகவே என்னுடைய பாவம் எவ்வளவு சிவப்பானதா இருந்தாலும் அது என்னவா மாறும், வெள்ளையா. பாவத்தை தேவன் இப்படிதான் டீல் பண்றாரு. பாவத்தை தண்டிக்காம அந்த பாவ நிலையை என்ன பண்றாரு, மாற்றுகிறார். இது ஏன் புதிய ஏற்பாட்டில் சொல்ல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை எப்படி நீங்க வாசிக்கணும்னு பாருங்க. புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தை தான் நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும். கவனிங்க, ஏசாயா 38:17 வாசி. சமாதானத்திற்கு பதிலாக என்ன வந்துச்சு, மகா கசப்பு வாழ்ந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து
அழிவின் குளிர்களுக்கு என்ன பண்ணிடு. கவனிங்க, சமாதானம் வரும்னு பார்த்தேன், எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தேன். ஆனால் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிட்டே இருக்கு, கசப்பாகிட்டே. தேவரீர் என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு என்ன பண்ணேன், விளக்கினேன். என் பாவங்களை எல்லாம் உடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து. அது என்ன மாதிரியான ஓமை அப்படின்னா, அவர் பாவத்தை நீ பார்க்க போறதே இல்லை, என்கிட்ட என்னத்தை பார்க்க போறதே இல்லை, பாவத்தை பார்க்க போறதே இல்லை. அதை தூக்கி எங்க போட்டாரா, அவருடைய முதுகுக்கு பின்பாக போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இனிமே அதை என்ன பண்ண மாட்டாரு, டீல் பண்ண மாட்டார். கவனிங்க, தேவன் நம்மை நோக்கி வந்துட்டார், நம்மளை பார்க்குறாருன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் இல்லாதவர்களாக நம்ம பார்ப்பார். முதுகுக்கு பின்னாடி தெரிஞ்சார். அப்படின்னு என்னன்னா அதை டீல் பண்ண மாட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது முக்கியமானதுன்னு பட்டுச்சுன்னா இப்போ குப்பையை தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, குப்பையை கலர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. வேணான்னு தான் எங்கே தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் குப்பையை போட்டு தேடிட்டு இருக்குது. அப்போ நான் அதை அப்படி தான் நம்ம ஒரு நேரம் வேணும்னு தோணும், ஒரு நேரம் வேணான்னு தோணும். ஒரு நேரம் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது மாதிரி தோணும், ஒரு நேரம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படாதனால. கடவுள் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் போவார், பின்னாடி தூக்கி போட்டதுன்னா போட்டதுதான். கவனிங்க, அந்த நிச்சயம் எனக்குள்ளே வரணும். சரி, நான் சொல்கிறேன் நம்புங்க அப்படிங்கிறது தப்பு, பைபிளில் இருக்கு நம்புங்க அப்படிங்கிறதும் குறைஞ்சபட்சம். இந்த உண்மையை நீங்கள் உங்களுக்குள்ள அனுபவிக்கணும். பைபிளில் இருக்கு உண்மை, இந்த உண்மையை என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்குள்ள அனுபவிக்கணும். ஆண்டவர் என் பாவங்களை சிவப்பான என்னுடைய பாவத்தை வெண்மையா மாத்திட்டாரு. ஒரு பெரிய சுத்திகரிப்பை என் மனதிலே நான் உணர முடியுமா, உணர முடியாதா? குற்ற மனசாட்சி என்னை விட்டு போயிருக்குமா இல்லையா? அப்ப அதை என்ன பண்ண முடியும், உணர முடியும். பைபிள் இருக்குங்க கூடாது, பைபிள் இருக்கு சிஸ்டர் அப்படியே நம்புங்கன்னா கிடையாது, நம்பணும். அந்த நம்பிக்கை எப்படி வரணும், தேவனிடத்திலிருந்து வரணும். அவருடைய செயல்பாடுகளின் அடுத்த கட்டமாக எனக்குள்ள வரணும். பெரிய சுத்திகரிப்பு எனக்குள்ள உண்டாயிருந்துச்சுன்னா, இது சர்ச்சைக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெரிய சுத்திகரிப்பின் மனநிலையை உங்களுக்குள்ள நீங்க பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்ததை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லையா மாத்திட்டாரு. முதல்ல என்ன சொன்னேன், பாவத்தின் சுமையினாலே நீங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தீங்கன்னா, கடவுள்கிட்ட வரும் பொழுதெல்லாம் பாவத்தினால் நீங்க சோர்வடைஞ்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய பாவத்தை 2 பேர் தான் சுமக்க முடியும். ஒன்று நான் சுமக்கலாம், இன்னொன்று யார் சுமந்துருக்கணும், ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து சுமந்துட்டாருன்னா பாவத்தின் பாரம் என் இருதயத்தில் இருக்காது. பாவத்தின் பாரம் என் இருதயத்தில், பாவத்தின் அழுத்தம் என் இருதயத்தில். அப்ப அந்த ஃப்ரீனஸ் அனுபவிக்க முடியுதான்னு பாருங்க. ரைட், ஜோமுனோமா கண்களை போடுவோம்.